வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு சார்பில் அன்னை தெரசா பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி புதுச்சேரி அரசின் செய்தி விளம்பரத்துறை சார்பில் பாரதி பூங்கா அருகில் உள்ள அன்னை தெரசா சிலைக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், எம்எல்ஏக்கள் ஜான்குமார், நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் புனித அன்னை தெரசா நற்பணி மன்றத்தினர், அருட்சகோதரிகளும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். ரெட்டியார்பாளையம் ஜான்சி நகரை சேர்ந்தவர் சிவக்குமார். இவரது மொபைல் எண்ணிற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக அபராதம் விதிக்கப்பட்டதாக ஆர்டிஓ லிங்க் ஒன்று வந்துள்ளது. அதன் உள்ளே விவரங்களை பதிவு செய்த நிலையில் சந்தேகமடைந்தவர் உடனே வெளியேறிவிட்டார். அதற்குள் அவரது வங்கி கணக்கு ஹேக் செய்யப்பட்டு அவரது கணக்கில் இருந்த 1,07,593 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அதேபோல் சொக்கநாதன்பேட்டையை சேர்ந்த நந்தகோபால் 54 என்போரின் கிரெடிட் கார்டு கணக்கு ஹேக் செய்யப்பட்டு அதிலிருந்து 1,75,044 ரூபாய் மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 19 வயது வாலிபர் ஒருவரின் மொபைல் போனில் வாட்ஸ்அப் வழியாக பேசிய மர்ம நபர் மசாஜ் சர்வீஸ் தொடர்பாக பேசி அவரிடம் 1,04,689 ரூபாயை யூபிஐ மூலமாக பெற்று மோசடி செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் எனது உள்ளம் நிறைந்த மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். அன்பின் உறைவிடமாக விளங்கிய நபிகள் நாயகம் துயரற்றோரை கண்டு கருணை கொண்டு அவர்களின் கஷ்டங்களை போக்குவதில் முழு அக்கறை செலுத்தினர். அவர் பிறந்த நாளே அவர் மறைந்த நாளும் ஆகும். அந்த புனித நாளையே இஸ்லாமியர்கள் மிலாது நபியாக கொண்டாடுகின்றனர். மனித குலத்திற்கு கருணையையும் ஒருமைப்பாட்டையும் போதித்து இறைவன் அல்லாவின் இறுதி தூதர் நபிகள் நாயகத்தின் வாழ்வையும் அவரின் நெறிகளையும் நினைவு கூறும் நாளே மிலாது நபி. இப்புனித நாளில் அவரின் முக்கிய போதனைகளான அன்பு, பிறர் துன்பத்தை துடைத்தல் ஆகியவற்றை இன்றைய உலகத்திற்கு மிகவும் தேவையான மதிப்புகளாக ஏற்று நம் அனைவரும் பின்பற்ற உறுதி பூண்போம். இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மிலாது நபி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும், கேரள மாநில சகோதர சகோதரிகளுக்கும் எனது இதயம் கனிந்த ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் செழிப்பின் திருவிழாவான ஓணம் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் திரட்டும். பூக்களம், ஓணம் சத்யா, வல்லம் களி போன்ற பாரம்பரியங்களுடன் இந்நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை ஓணம் வாழ்த்துக்கள் என்று காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 12வது தெரு மேற்கு திசை நோக்கி அமர்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி ஆலயத்தில் 15ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை, நூற்றெட்டு சங்காபிஷேகம் மற்றும் ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. விழாவை ஒட்டி நேற்று காலை 6 மணிக்கு விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை, தொடர்ந்து லட்சார்ச்சனை நடைபெற்றது. இன்று அதிகாலை 8 மணிக்கு 108 சங்காபிஷேகம், தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், பூரணஹுதி, தீப ஆராதனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பகல் 12 மணிக்கு அபிஷேகமும், 1 மணிக்கு மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து 1000 பேருக்கு அறுசுவை அன்னதானம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 7 மணிக்கு சந்தன காப்பு, தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம், அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெறுகிறது. தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. விழாவுக்கான ஏற்பாடுகளை அறக்கட்டளை அறங்காவல் குழு தலைவர் நாராயணசாமி, செயலாளர் ரவிச்சந்திரன், கௌரவ தலைவர் சோமசுந்தரம், சம்பந்தம், கிருஷ்ணநகர் யுவராஜ், மகாலிங்கம், இளைஞர்கள், மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு காவல் நிலையம் சார்பில் பள்ளிகள் அருகே புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுப்பது தொடர்பாக பெட்டி கடை உரிமையாளர்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது.
திருநள்ளாறு காவல் நிலையத்தில் மாவட்டத்தின் வடக்கு பகுதியின் காவல் கண்காணிப்பாளர் பழனிவேலு தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. பள்ளிகளை சுற்றி 100 மீட்டர் தொலைவிற்குள் புகையிலைப் பொருட்கள் மற்றும் போதை வஸ்துக்கள் விற்பனை செய்யக்கூடாது என கடைகளின் உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் மற்றும் சிறார்களுக்கு புகையிலைப் பொருட்கள் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்றும், விதிகளை மீறி விற்பனை செய்தால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல் கண்காணிப்பாளர் பழனிவேலு எச்சரித்தார். பொது இடங்களில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட விதிகளின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் இருந்து புதுச்சேரிக்கு மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்ட போது ஆக்சிஜன் குழாய் வெடித்ததில் ரேவதி என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தாசில்தார் தலைமையிலான குழுவினர் விசாரணை மேற்கொண்டார்கள். காரைக்கால் அருகே திருவேட்டக்குடியை சேர்ந்த ரேவதி கடந்த 23ஆம் தேதி நெஞ்சுவலி காரணமாக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் பெற்று வந்தார். காரைக்கால் அருகே திருவேட்டக்குடியை சேர்ந்த ரேவதி கடந்த 23ஆம் தேதி நெஞ்சுவலி காரணமாக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார். மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் மூலம் புதுச்சேரிக்கு அழைத்து செல்லப்பட்ட பொழுது வழியில் ஆம்புலன்ஸில் பொருத்தப்பட்டிருந்த ஆக்சிஜன் குழாய் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து ரேவதி உயிரிழந்தார். ரேவதியின் உடலுடன் ஆம்புலன்ஸ் மீண்டும் காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு வந்த நிலையில் உறவினர்கள் உடலை பெற்றுக் கொள்ளாமல் மறியல் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் மருத்துவமனை அதிகாரிகளிடம் வலியுறுத்தியதை தொடர்ந்து ரேவதியின் உடலை உறவினர்கள் பெற்று சென்றனர். இதனிடையே சம்பவம் தொடர்பாக நகர காவல் நிலைய போலீசார் ஆம்புலன்ஸ் வாகனத்தை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அரசு பொது மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி உத்தரவின் பேரில் தாசில்தார் பொய்யாதமூர்த்தி தலைமையில் அரசு மருத்துவமனை மயக்க சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுரேஷ், ஜிப்மர் மருத்துவமனையின் மயக்க மருத்துவ சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஓம் பிரகாஷ் மற்றும் வட்டார போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர் நவீத் ஆகியோர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நகர காவல் நிலையம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் வாகனத்தை குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். ஆம்புலன்ஸ் வாகனத்தின் தொழில்நுட்ப திறன் குறித்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகளும் ஆக்சிஜன் குழாய் மற்றும் அதன் செயல்திறன் குறித்து மருத்துவ நிபுணர்களும் ஆய்வு செய்து அறிக்கை அளித்துள்ளனர். அவர்களின் அறிக்கையின் அடிப்படையிலேயே ரேவதி உயிரிழந்ததற்கான காரணம் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முழுமையான தகவல்கள் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட புதுத்துறை பகுதியை சார்ந்த மணிகண்டன் என்பவர் வீட்டில் நேற்று திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது. வீடு சேதமடைந்த நிலையில் இதை அறிந்த புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் AMH நாஜிம் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டு வருவாய்த்துறை மூலம் அந்த குடும்பத்திற்கு 20,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் பொய்யாதமூர்த்தி, வருவாய் ஆய்வாளர் கமல்ஹாசன், கிராம நிர்வாக அதிகாரிகள் செந்தில்நாதன், காந்தி, ராஜன் உடன் இருந்தனர். அரசு நிர்வாகத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் நிறுவனத்தில் உள்ள பணியாளர்கள் ஒரு 28ஆம் தேதி தங்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளான பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், ஓய்வு பெறும் வயதை 60 ஆக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் அரசு அழைத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகின்றது. பேச்சுவார்த்தைகளில் ஒரு நல்ல தீர்வு ஏற்படாத காரணத்தினால் போராட்டம் 28ஆம் தேதி சிறப்பாக நடைபெறும் என்பது தெரிய வருகின்றது. இந்த விஷயத்தில் தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் சொல்வது என்னவென்றால் 23 ஆண்டு காலமாக அவர்கள் பல்வேறு சிக்கல்கள், சிரமங்களுக்கு இடையில் அரசினுடைய வருமானத்தில் கணிசமான பகுதியை திரட்டி வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களுடைய பிரச்சனையை கவனிப்பதற்கு ஆள் இல்லாத சூழ்நிலைதான்
கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. இந்த புதிய ஆட்சி வந்த பிறகு ஏற்பட்ட பிரச்சனைகளாக எதையும் சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனைகளுமே கடந்த ஆட்சியாளர்கள் காலத்திலும் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இருந்து வந்திருக்கிறது. அவர்கள் காலத்தில் எந்த பிரச்சனையும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதிய ஆட்சி வந்த பிறகு அவர்களுடைய பிரச்சனையில் கவனம் செலுத்தவில்லை என்றும் சொல்ல முடியாது. கவனம் செலுத்தி 25% ஊதிய உயர்வையும் இஎஸ்ஐ திட்டத்தை 1/10/2026 முதல் அமல்படுத்தப்படும் என்ற ஒரு நல்ல செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். அதை வரவேற்கின்றோம். ஆனால் 23 ஆண்டு காலமாக அந்த பணியாளர்களுக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் குறிப்பாக இந்த நிர்வாகம் கடை நடத்துவதில் ஒட்டுமொத்தமாக அவர்களாலேயே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் நடத்துவது என்றால் அந்த நிர்வாகத்தை நடத்துவதற்கு ஒரு கணிசமான தொகையை மாதந்தோறும் செலவு செய்தால்தான் அந்த கடை நிர்வாகமே நடைபெறும். சராசரியாக ஒரு கடையை ஒரு மாதம் நடத்த வேண்டும் என்றால் 50,000 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். அந்த செலவுகள் எல்லாம் இன்றைக்கு செய்ய முடியாதது, செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய அரசு வந்திருக்கிறது. அந்த கருத்தை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அவ்வாறு அந்த கருத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு நேர்மையான நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால் பணியாளர்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அதையும் தீர்வு காண வேண்டும் என்பதை தமிழக அரசு பரிசீலிக்க முன்வர வேண்டும். எனவே பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், காலி பாட்டில் பிரச்சினை உள்ளிட்ட கோரிக்கைகள் மீது அரசு கவனம் செலுத்தி வருகின்ற 31ஆம் தேதி சட்டமன்றத்தில் அரசினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றனர். தமிழக அரசும் அமைச்சரவர்கள் சங்கங்களை அழைத்து பேசுவதில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக சொல்லுகிறார்கள். குறிப்பாக பணியாளர்களுடைய சிரமங்களையும் மன அழுத்தத்தையும் போக்குகின்ற வகையில் தீர்வுகளை காண வேண்டும். மேலும் அவர்களுடைய நீண்டகால கோரிக்கைகளான பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், ஓய்வு பெறும் வயது 60 ஆக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை தீர்ப்பதிலும், மன அழுத்தத்திற்கு உள்ளான பிரச்சினைகளை தீர்ப்பதிலும், மேலும் பொருளாதார ரீதியான கோரிக்கைகளை தீர்ப்பதிலும் கவனம் செலுத்தி தீர்த்து அதன் மூலமாக ஒரு நல்ல நிலைமையை உருவாக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தை பொறுத்தளவில் இதே கோரிக்கைகளுக்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தது முதல் மிக அதிகமான போராட்டங்களை நடத்திய ஒரே சங்கம் எங்களது தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம். இதே கோரிக்கைகளுக்காக 3 முறை தனியாகவும் மற்றவர்களை அழைத்து எந்த சூழ்நிலையிலும் ஆட்சியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் 3 முறை வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்திய ஒரே சங்கம். அந்த சங்கம் வருகின்ற 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் முன்னணியில் நின்று கோரிக்கைகள் வெற்றியடைவதற்கு களப்பணி ஆற்ற வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கிறது. தமிழக அரசு போதிய கவனம் செலுத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் உடன் இருந்தார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் சிவக்குமார், சரவணன் ஆலோசகர் ஜெய் கணேஷ், மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர் அள்ளிமுத்து, மாநில பொருளாளர் பாலமுருகன், மாநில செயலாளர் இருதயராஜ், முன்னாள் மாநில நிர்வாகி ராஜாமணி, தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் மாநில துணைத் தலைவர் ரூபன், மாநில துணைத் தலைவர் அசோகன், முன்னாள் மாவட்ட தலைவர் பழனிவேல், மாவட்ட அமைப்பு செயலாளர் காமராஜ், மாவட்ட துணைத் தலைவர் குமரவேல், மாவட்ட துணை செயலாளர் மாயகிருஷ்ணன், கடலூர் வட்ட தலைவர் ராஜேஷ், பன்ருட்டி வட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, விழுப்புரம் மாவட்ட துணைத் தலைவர் முருகவேல் ஆகியோர் உடன் இருந்தனர். கேரள மக்களின் முக்கிய பண்டிகை ஓணம். இதில் ஓணம் சத்யா எனப்படும் பாரம்பரிய சைவ விருந்து வாழை இலையில் பரிமாறப்படும். இதனை புதுச்சேரியில் உள்ள ஒரு சில கேரள பராமரிப்பு மிக்க உணவுகள் மட்டுமே இன்று வழங்கின. இதனை சாப்பிடுவதற்காக ஒரு வாரத்திற்கு முன்பே முன்பதிவு செய்த உணவு பிரியர்கள் ஆர்வத்துடன் உணவறிந்து ருசித்து சாப்பிட்டனர். ஓணம் சத்யாவில் அருவியல், எரிச்சரி, பச்சடி, கூட்டுக்கறி, ஓலன், புளிச்செரி, கூட்டுக்கறி, சாம்பார் மற்றும் பல இனிப்பு வகைகளான அடைய பிரதமன், நேந்திரப்பழ பாயசம், கறிகள், உலர் காய்கறிகள், தேங்காய், பால், கறி, பப்படம், வாழைக்காய், மரவள்ளிக்கிழங்கு போன்ற காய்கறிகளில் இருந்து தயாரிக்கப்படும் சிப்ஸ் என 25 வகையான கேரள பாரம்பரியமிக்க உணவுகள் பரிமாறப்பட்டன. புதுச்சேரி ஓணம் திருவிழா 25 வகையான கேரள உணவுகள் வாழை இலையில் பரிமாற்றம். ஒரு வாரத்திற்கு முன்பே முன்பதிவு செய்த உணவு பிரியர்கள் வந்துட்டு ஓணம் சத்யா சாப்பிட வந்திருந்தோம். The food was really good. We really enjoyed. நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்கோம். It was very nice. மீல்ஸ் நல்லா இருந்துச்சு. பாயாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா கிரேவி, சைட் டிஷ் எல்லாமே நல்லா இருந்தது. இட் வாஸ் ரியலி நைஸ். 20 to 25 டிஷ்ஷஸ் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. டேஸ்டியாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. வி ஆல் லைக் இட். போன வாட்டி கேரளாவில் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பட் இந்த வாட்டி இங்கே எங்கள் ஹோட்டல் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் நைஸ். இவங்க ரீச் அவுட் பண்ணோன்னே இட் வாஸ் வெரி ஈஸி டு கம்யூனிகேட். அண்ட் வி புக் த டேபிள் ப்ரேயர். அண்ட்
வாங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. வணக்கம். தேங்க்ஸ் டு ஊட்டுபரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது ரொம்ப நாள் முன்னாடியே இந்த மாதிரி சத்யா சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நான் சென்னை ஒரு 2 இயர்ஸ் இருந்தோம். ஆனால் அப்போ 2 ஓணம் மிஸ் பண்ணிட்டோம். சத்யா எதுவுமே சாப்பிட முடியல. பாண்டிச்சேரியில் வந்து அப்படியே மிஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலாக முன்னாடியும் வந்து இங்கே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சத்யா போடுவாங்களான்னு கேட்டதுக்கு அவங்க ஆமாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படியே புக் பண்ணிட்டேன். ஆனால் நல்லா இருக்குது. சர்வீஸ் எல்லாமே, ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு ஊட்டுபுரா கிச்சன் அண்ட் ஹாப்பி ஓணம் டு யூ ஆல். எல்லாம் கேரளாவில் தான், வீட்டில் ஃபேமிலியாக எல்லாருமே சேர்ந்து, ஆனால் ஸ்பிரிட்டடாக இருப்போம் நியூக்ளியர் ஃபேமிலியாக. ஆனால் எல்லாருமே ஓணம்னா எல்லாருமே ஒரே வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறது, அது ஒரு ஹாப்பி. ஓணம் பூக்கெல்லாம் போடுறது, எல்லாருமே சேர்ந்து சமைக்கிறது, அது ஒரு ஹாப்பியான இருக்கும். ஆனால் இப்போ ஒர்க்கு, பர்சனல் லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து சாப்பிட்றது, அது ஒரு ஹாப்பியாக தான் இருக்கும். ரெண்டுமே பிடிச்சிருக்கு. புதுச்சேரி எழுத்தாளர்கள் யுகபாரதி, சீனு தமிழ்மணி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தொழிலதிபர் நல்லி குப்புசாமியின் நல்லி நிறுவனமும் குறிஞ்சிப்பாடி திசையெட்டும் மொழிபெயர்ப்பு இதழும் இணைந்து இந்த விருதை வழங்குகின்றன. ஜெயசீல ஸ்டீஃபனின் நூலை தமிழகத்தில் இசைக்கலைஞர்கள், நடனக்காரிகள் மற்றும் நாடக நடிகர்கள் நிகழ்த்துக்கலை வரலாறும் ஐரோப்பிய தொடர்பும் தாக்கமும் என்னும் பெயரில் புதுவை சீனு தமிழ்மணி தமிழில் மொழிபெயர்த்திருந்தார். இந்நூலை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் நிறுவனம் வெளியிட்டது. இந்த 2 நூல்களும் தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்புக்கென வழங்கப்படும் சிறப்புமிக்க நல்லி திசையெட்டும் இலக்கிய விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் மோகன்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும்பொழுது தலைக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும். மேலும் நடைமுறையில் உள்ள அனைத்து சாலை பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு முன்மாதிரியாக ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும். ஆசிரியர்கள் இதற்கு முழுமையான ஒத்துழைப்பு அளித்து சமூகத்துக்கு முன்மாதிரியாக செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ராமகிருஷ்ண நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவ பெருமாள் திருக்கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி தினம்தோறும் சிறப்பு ஹோமங்கள், திருமஞ்சனம், அலங்காரம் மற்றும் பல்வேறு வாகனங்களில் பெருமாள் வீதியுடன் நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத மந்திரங்கள் மற்றும் பஜனை பாடல்கள் முழக்கங்களுடன் தேர் திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி ஹயகிரீவரை வழிபட்டனர். நாளை இரவு திருக்கல்யாணம் நடைபெறுகின்றது. பிரம்மோற்சவ விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். கோவிந்தா. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை மகப்பேறு பிரிவில் பணியில் இருந்த செவிலியர் ஒருவர் தனது செல்போனை மேசை மீது வைத்துவிட்டு அறைக்குள் சென்றுள்ளார். அந்த நேரத்தில் அங்கு வந்த நபர் ஒருவர் சுற்றிலும் யாரும் இல்லையா என்பதை நோட்டமிட்டுள்ளார். பின்னர் மேசை அறைக்கு சென்ற அந்த நபர் செல்போனை எடுத்துக்கொண்டு எதுவும் நடக்காதது போல் செல்போனில் பேசுவது போல் நடித்தபடி அங்கிருந்து நைசாக நழுவி சென்றதாக சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது. மருத்துவமனையில் நடந்த இந்த செல்போன் கைவரிசை சம்பவம் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பரபரப்பை கிளப்பியுள்ளது. சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அந்த நபரை அடையாளம் காணும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்காலில் யூனிட்டி ஆஃப் சுன்னார் லைட் சார்பில் முதல் ஆண்டு சத்திய சன்மார்க்க தூதரின் உதய தின விழா நடைபெற்றது. இதையொட்டி ரகுல் உதித் நூலின் வாகிகள் என்ற நூல் வெளியீட்டு விழா காரைக்கால் பெரியபள்ளி சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் மகன் ருக்குமான் நூலை வெளியிட்டார். சிறப்புரையை கேதாரிமங்கலம் இமாம் மௌலானா மௌலவி அல் அரபி வழங்கினார். நிகழ்ச்சியில் காஜியார்கள், உலமா பெருமக்கள், ஜமாத்தார்கள், பொதுமக்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள்.
ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே கோக்கு பார்க் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பேரிகார்டால் தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வருவதாக கூறி அந்த பேரிகார்டை அகற்றி இருசக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களை அனுமதிக்க கோரி லாஸ்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் மக்கள் போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் பிரபுராஜ் தலைமையில் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்தனர். தொடர்ந்து 250க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையெழுத்திட்டு மனுவை கலெக்டரிடம் வழங்கினர். பேரிகார்டு அமைப்பால் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்புகள் குறித்து கலெக்டரிடம் விளக்கப்பட்டது. இது தொடர்பாக போக்குவரத்து போலீசாருடன் ஆலோசித்து 2 நாட்களில் பதில் அளிப்பதாக கலெக்டர் தெரிவித்தார். புதுவை அரியங்குப்பம் ஆதித்யாஸ் ஹோட்டல் மேலாண்மை கல்லூரியில் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி ரெசிடென்சி டவர்ஸ் ஹோட்டலின் மனிதவள மேலாளர் சிவமணிகண்டன், சான்ஸ் பிப்பென்ட் ஹோட்டலில் மனிதவள மேலாளர் செந்தில்குமார் மற்றும் துணை மேலாளர் முருகன் மற்றும் அதித்தி ஹோட்டலில் மேலாளர் அவினாசி ஐனாரப்பன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள். கல்லூரி முதல்வர் ஸ்ரீதர் விருந்தினர்களை கௌரவித்தார். விழாவில் அனைவருக்கும் சுவையான ஓணம் சிறப்பு விருந்து பரிமாறப்பட்டது. கல்லூரி முழுவதும் பூக்கோளங்களாலும் குறுத்தோலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டு விழா பலத்துடன் காட்சியளித்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே சின்ன முதலியார் சாவடி கடற்கரையில் கடலில் மூழ்கி மாயமான 15 வயது மாணவர் பிரதேஷின் உடல் மரக்காணம் அடுத்த மண்டவாய் புதுக்குப்பம் மீனவ கிராமம் அருகே கடலில் மிதந்த நிலையில் மீட்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை கடலில் குளித்தபொழுது ராட்ச தலையில் சிக்கிய 3 மாணவர்களில் சசிதரன் உடல் ஏற்கனவே மீட்கப்பட்ட நிலையில் பிரதேஷை கடலோர காவல்படை, போலீசார் மற்றும் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் மண்டவாய் புதுக்குப்பம் பகுதியில் உடல் மிதப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து கடலோர காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.